ப்ரோ நேற்று தான் வண்டி சர்வீஸ் பண்ணேன், மறுபடியும் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இப்போ சர்வீஸ் பண்ணிட்டு மறுபடியும் உங்களுக்கு நான் காசு தரணுமா? பிரதர், அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். என் மேலே ஃபால்ட் இருந்தா நான் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவேன். வண்டியை உள்ளே ஏற்றுங்க. ஏன் தம்பி, நேற்று நான் வண்டி சர்வீஸ் பண்ணும்போது நானே வாட்டர் வாஷ் பண்ணி தான் கொடுத்தேன். நீ வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு வேற வாட்டர் வாஷ் பண்ணியிருக்க போலையே. அதெல்லாம் இருக்கட்டும், வண்டினா பெட்ரோலில் தான் ஓடும், உன் வண்டி மட்டும் தண்ணியில் ஓடுமா? தண்ணிலையா? இல்லையே, பெட்ரோல் தானே ஓடுது. இல்லையே, டேங்க்கில் பாதி தான் பெட்ரோல் இருக்கு, மீதி இருக்குது தண்ணி தான் இருக்கு. உண்மையை சொல்லு. அது ஒன்றும் இல்லைண்ணா, நேற்று பார்க்கிங்கில் வண்டி நிப்பாட்டி வச்சுருந்தேன். நேற்று மழை பெஞ்சதில் வண்டி ஃபுல்லாக தண்ணியில் முழுகிருச்சு. உங்களை ஏமாற்றி சர்வீஸ் பண்ணலான்னு பார்த்தேன். எப்படியும் நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீங்கன்னு நினச்சேன், கண்டுபிடிச்சிட்டிங்க. டேய், அது எப்படி? நீங்கள் பண்ண தப்புக்கு நாங்கள் பழி ஏற்றுக்கணுமா? நீ பிளான் போட்டதெல்லாம் கரெக்டு, ஆனால் எக்ஸிக்யூட் பண்ண ஆள் தான் தப்பு. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோ, எப்போ ஆப்போசிட்டில் இருக்கவனை முட்டாள் நினைக்கிறியோ அப்போ நீ முட்டாள் ஆயிட்டேன்னு அர்த்தம். நீ உண்மையை சொல்லியிருந்தீன்னா நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்காம நானே ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருந்துருப்பேன். ஆனால் நான் இப்போ பண்ணி கொடுக்கணும்னா அமௌண்ட்டை கூட பண்ணி கொடுக்குறேன், இல்லையா? இடத்த காலி பண்ணு. அண்ணா அர்ஜென்ட்ண்ணா, காசு கூட தரேண்ணா, கொஞ்சம் பண்ணி தாங்கண்ணா. இதுக்கு அப்பயே உண்மையாக சொல்லியிருந்தேன்னா பாதி தான் போயிருக்கோம். இப்போ ஃபுல்லாக போச்சா? அப்போ நான் வண்டியை ரெடி பண்ணேன் போடலாமா?